ஹைவேவர்ஸ் சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஜஸ்ட் 21 பாயிண்ட் மைனஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 100-150 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்க வேண்டியது ரிலையன்ஸ்னால. இன்னைக்கு காப்பாற்றினது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஆஃப் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பல் ஆஃப் செஷன் வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படியே ஒரு ரட்சகனாக மாறி வந்து நிஃப்டி வந்து பயங்கரமாக கை கொடுத்தது. அது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் அண்ட் நிஃப்டி ஐடி ஒரு 150 பாயிண்ட் மைனஸ். ஸோ இன்றைக்கி கூத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்க, ரிலையன்ஸ் வந்து 83 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன். மொத்தமே 21 பாயிண்ட் மைனஸ், அது 83 பாயிண்ட் நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன். பிகாஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். ஸோ இதனால வந்து நிஃப்டி வந்து ஒரு கௌரவமாக வந்துட்டு இன்னைக்கு தப்பிச்சதுன்னு சொல்லலாம். இல்லைனாக்கா நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு டோட்டலாக ஒரு ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்பில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. மற்ற செக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்தது. சில செக்டர் பாசிட்டிவ், சில செக்டர் நெகட்டிவ், அந்த மாதிரி இருந்தது. முக்கியமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிலையன்ஸுடைய இதுக்காக 108 பாயிண்ட் வந்து இன்னும் ரூபாய் வந்து மைனஸ் 3.50% வந்து நெகட்டிவ். அட் த சேம் டைம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு 2.19% பாசிட்டிவ். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக நிஃப்டி மைனஸில் போயிருந்திருக்க வேண்டியது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து ஆப்செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கௌரவமாக ஜஸ்ட் ஒரு 21 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து நிஃப்டி ஒரு கௌரவம் முடிஞ்சதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்கா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ என்னுடைய மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 2817 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1544 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 1179 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 94 ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாகவும் இருந்தது. ஸோ நம்ம பார்த்தோம் மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்பில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்ததுன்றது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்வான்ஸ்ட் க்ளோஸ் வந்து அது பாசிட்டிவ் க்ளோஷர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நம்பரில் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே, ரிலையன்ஸ் இன்னைக்கு நிஃப்டி எப்படி இருந்ததுன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு கேப் டவுன், தென் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீழே போயிருந்தது. லோ பார்த்தீங்கன்னாக்கா 24,362. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 160 பாயிண்ட் நேற்று க்ளோஷிங்லேருந்து ஒரு லோ வந்திருந்தது. பட் ஒரு அப்ரப்டாக ஒரு அப்சர்ஜுன்னு சொல்லலாம், குயிக்காக வந்து ரெக்கவர் ஆச்சு. ஸோ அந்த லோவில் பார்த்தீங்கன்னாக்கா 225 பாயிண்ட் வந்து ரெக்கவரி கொடுத்துருந்தது. தென் அங்கேருந்து எகெயின் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல, 125 பாயிண்ட் வந்து கீழே வந்திருந்தது. எகெயின் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருந்தது மார்க்கெட். பெரிய ஒரு வாலட்டாலிட்டி எதுவும் கிடையாது. ஸோ வாலட்டாலிட்டி அப்படின்றது ஒரு 12 மணி வரைக்கும் இருந்தது. ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு எகெயின் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வெரி போரிங் மார்க்கெட்டாக இருந்தது இன்றைக்கி. பிகினிங்லேயே வந்து அந்த வாலட்டாலிட்டிலாம் முடிஞ்சிருந்தது. ஓவராலாக ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வந்துட்டு அந்த 24,400 சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 24,400 வந்து இமீடியட் மைனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அதை பிரேக் பண்ணிருந்த கூட க்ளோஷர் வந்து அதுக்கு மேலே தான் வந்திருக்கு. 500க்கு மேலே வந்து க்ளோஷர் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிஃப்டி வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனாக தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இது மைனர் இது தான். அதை விட்டுச்சு அப்படின்னாக்கா ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் 24,000 இருக்கும். அதை விட்டு 23,600 தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா ட்ரெண்டு டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இது வரைக்குமே கூட வந்து 23,600 வரைக்குமே கூட வந்து நம்ம இந்த மீன் ரிவர்ஷன் இல்லைன்னா ஒரு அப்ரைடில் ஒரு புல் பேக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது பிரேக் ஆகக்கூடாது. ஆச்சுனாக்கா இட்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடும். தென் இன்னைக்கு இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது 15.4 ஒரு 0.6 வந்து ஏறி இருக்குது. ஸோ நிஃப்டி என்னவோ ஜஸ்ட் ஒரு 21 பாயிண்ட் தான் மைனஸில் போயிருக்கு. பட் இது வந்து அதிகமாக ஏறி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நாளைக்கு வந்து பட்ஜெட். ஸோ அதனுடைய தாக்கம் வந்துட்டு இன்னைக்கு இந்தியா விக்ஸில் அந்த பயம் தெரிஞ்சது. இட்ஸ் ஏ ஃபேர் இண்டெக்ஸ் தானே, அது நல்லாவே தெரிஞ்சது. ஸோ மந்த்லி கான்ட்ராக்டில் பிசிஆர் வந்து 0.90 இருக்குது. ஸோ இட்ஸ் கிளியர்லி ஷோஸ் பியரிஷ்னஸ். ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 1.03 ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன், இஃப் மை ரிமெம்பர்ஸ் கரெக்டாக இருந்ததுனாக்கா. ஸோ இன்றைக்கி வந்து அது 0.90 இருக்குது. ஸோ இட்ஸ் சைன் ஆஃப் பியரிஷ்னஸ் மாதிரி தான். தென் மேக்ஸ் பெயின் வந்துட்டு 24,500 இருக்குது. ஓகே, தென் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எகெயின் கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் நிஃப்டி மாதிரியே தான். ஒரு நல்ல ஒரு பிகினிங்கில் நல்ல ஒரு டவுன் பார்த்தீங்கன்னாக்கா 340 பாயிண்ட் வந்து டே லோவில் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது.
பிகினிங்லேயே. தென் அங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி 550 பாயிண்ட் வந்து நல்ல ரெக்கவரி. எகெயின் ஒரு 260 பாயிண்ட் கீழே டவுன் ஆகிட்டு அப்படியே முடிஞ்சது. சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் நிஃப்டி அதே பேட்டர்ன்லேயே தான் இருந்தது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கௌரவமாக வந்துட்டு ஒரு 14 பாயிண்ட் ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. சேம் பேட்டர்ன். இதனுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் 52லேருந்து 53 வந்து அந்த ஒரு ரேஞ்சிலேயே வந்துட்டு அது கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. எய்தர் சைடு வந்து பிரேக் ஆகலை அப்படின்ட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 51 வந்து பிரேக் பண்ணியிருந்தா கூட க்ளோசிங் வந்துட்டு 52,280 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த க்ளோசிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்திங்கன்னா வித்தின் த சேனல் நம்ம சொல்லியிருந்த சேனலாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பேங்க் நிஃப்டிலே ஸ்டில் வந்து எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லை. பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனுடைய வீக்லி கான்ட்ராக்டில் பிசிஆர் வந்து 0.59 இருக்குது. ஃபுல்லாக பேரிஸ்னஸ் தான் இருக்குது. 0.80லே பேரிஸ்னஸ் தான். மேக்ஸ் பென் வந்து 52,200 இருக்குது. மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 1.03 இருக்குது, மைல்டு புல்லிஷ்னஸ். அண்ட் மேக்ஸ் பென் 52,000 இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்குமே வந்துட்டு மேக்ஸ் பென் வந்து ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்குது. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. தென் வந்து முக்கியமான இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ அது பாருங்கள் நல்லா வந்து ஒரு டவுன் கொடுத்தது கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஓப்பனிங்கில். தென் அங்கேருந்து நல்ல ஒரு குயிக் ரெக்கவரி 465 பாயிண்ட் வந்து மேலே வந்துருந்தது. தென் அப்படியே சஸ்டெயின் ஆச்சுன்னு சொல்லலாம். நிஃப்டி நினச்சி எகெயின் வந்து கொஞ்சம் கீழே வந்தது, பேங்க் நிஃப்டி கீழே வந்து திருப்பம் வந்து கொஞ்சம் மேலே வந்து சைட்வேஸில் போனது. இது ரெக்கவரி கொடுத்தோன்னே கம்ப்ளீட்டாக சஸ்டெயின் பண்ணியிருந்தது. ஸோ அவ்வளோ சாலிடாக வந்து இன்றைக்கி வந்து மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 200 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ்னஸ் காட்டியிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் நல்ல ஒரு உற்சாகமாக இருந்திருப்பாங்க. நான் கப்புள் ஆஃப் செஷன்னா வந்து பார்த்திங்கனாக்கா நிஃப்டி ஏறிட்டு இருந்தது, மிட் அண்ட் ஸ்மாலில் உண்மை ஏறல. ஸோ நமக்கு லாபம் வரலையன்ற மாதிரி தயக்கம் இது ஒரு வருத்தம் இருந்திருக்கும். இன்றைக்கி நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னாக்கா இதுதான் இந்த ரேஞ்ச் நான் சொல்லியிருந்தேன் 19,500 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அது பிரேக் கூட வந்துட்டு குயிக்காக ரெக்கவர் ஆகிட்டு நல்ல ஒரு இன்சைடு தான் வந்து வந்திருக்கு. அதாவது சப்போர்ட்டுக்கு மேலேயே தான் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டில் வந்து இதை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அப்சைட் போகிறதுக்கு தான் இட் இஸ் வில்லிங்னஸ் அப்படின்ற மாதிரி கிளியராக காட்டுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு இந்த பட்ஜெட் ஒரு பயம்தான் காட்டிகிட்டு இருக்காங்களே தவிர ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி பார்க்க முடியல, அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டியும் பார்க்க முடியல. மேபி நாளைக்கு நாளான்னைக்கு அப்புறம் தான் வந்து ஒரு டைரக்ஷன் தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து நாளைக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு டிசைட் ஆகிடும், பார்க்கலாம். ஸோ 25 வந்து டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டவ் 377 பாயிண்ட் மைனஸ், ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் S&P 500 39 பாயிண்ட் மைனஸில் போயிருக்கு. நாஸ்டாக் வந்து 144 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு. எல்லாமே கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் க்ரீன் அப்படின்னே சொல்லலாம், சிக்னிஃபிகண்ட் ரெட் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஈவினிங் வந்து அரௌண்ட் 6:45 ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட்லாம் எல்லாம் கம்ஃபர்டபிளி இன் க்ரீன் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஏதாவது யூஎஸ் நம்ம பெரிய மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா நாளைக்கு நம்ம ஒரு மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டவ் பாருங்க எந்த ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ரெட் கேண்டில். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. இந்த சேனலுடைய அப்பர் பேண்ட் வந்து இப்போது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், அங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஸோ இது வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தேன், ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட் ரேஞ்சை தொட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ தான் சப்போர்ட் ரேஞ்சோட அப்பர் சைடில் தான் நின்றுட்டுருக்கு, இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளே கூட வரல. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டியும் இல்லை, பார்ப்போம். ஓகே வாஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.